give my life to Jesus because I wanted a better house or a better car. நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும்ன்றதுக்காக நான் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை. I came to Jesus because He loved me. அவர் என்னை நேசித்தபடியாலே நான் அவரிடம் வந்திருக்கிறேன். He gave His whole life for me. அவர் தன்னுடைய முழு ஜீவனையும் எனக்காக I said, கொடுத்தார். I have to give my whole life for you. நான் என் வாழ்க்கை அவருக்கு கொடுக்க வேண்டும். He hung on a cross for me and not ashamed. எனக்காக அவர் வெட்கப்படாமல் சிலுவையிலே மரித்தார். I said, Lord, I will never be ashamed of you. ஆண்டவரே, உமக்காக நான் வெட்கப்பட மாட்டேன். That is the first reason. இதுதான் முதல் காரணம். The second reason இரண்டாவது காரணம், was that I have been forgiven so much. நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்கிறது. First reason, முதலாவது காரணம் 1 John chapter 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். We love Him because He first loved us. அவர் முதலாவது நம்மிலே அன்பு கூர்ந்தபடியாலே நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். That is number one reason. அதுதான் முதல் We காரணம். love Him because He first loved us. அவர் முதலாவது நம்மிலே அன்பு கூர்ந்தபடியாலே நாம் அவரை அன்பு கூறுகிறோம். Number two reason, இரண்டாவது காரணம், Luke chapter 7. லூக்கா 7ஆம் அதிகாரம். He who is forgiven much loves much. அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் அன்பு கூறுகிறான். Those are the only two things that made me love Jesus with all my heart. நான் இயேசுவை முழு இதயமாய் நேசிப்பதற்கு இந்த இரண்டு காரணங்கள் மட்டுமே இருக்கிறது. Please let me say that again. மீண்டும் இதை உங்களுக்கு First, சொல்கிறேன். because He loved me. முதலாவதாக அவர் என்னை நேசித்தபடியால். Second, because He forgave me so much. இரண்டாவது, அதிகமாய் என்னை அவர் மன்னித்திருக்கிறார். It has been very, very, very easy for me to forgive other people. மற்ற ஜனங்களை மன்னிப்பதற்கு எனக்கு மிகவும் மிகவும் எளிதாக இருக்கிறது. I meet so many believers. நான் நிறைய விசுவாசிகளை Who சந்திக்கிறேன். cannot forgive other people. மற்றவர்களை மன்னிக்க முடியாத விசுவாசிகள். The other day, இன்னொரு நாள்ல, this is the reason why many people are sick. நிறைய பேர் வியாதியா இருக்கிறது இதுதான் காரணம். Because they can't forgive somebody. யாரையாச்சும் மன்னிக்க முடியாம இருக்காங்க. The other day, not here, somewhere else, I was gone for meetings. வேற ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். One husband and wife came to me. ஒரு புருஷனும் மனைவி வந்தாங்க. And that sister said, Brother Zach, please pray for me, I am sick. சகோதரர் ஜாக் அவர்களே, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் ரொம்ப வியாதியா இருக்கேன். First question I always ask sick people is this. வியாதிப்பட்டவங்களை பார்த்து நான் கேட்கிற முதல் கேள்விதான், have you forgiven everybody? எல்லாரையும் நீங்க மன்னிச்சிருக்கீங்களா? She looked at her husband and said, except him, I have forgiven everybody. இதுக்கான திருப்பி புருஷனை பார்த்தா, இந்த ஆளை தவிர நீங்க எல்லாரையும் மன்னிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. Then you can't be healed, I said. அப்படியானால் உனக்கு குணம் கிடைக்காதுன்னு சொன்னேன். You have to forgive him. உன் புருஷனை மன்னிக்க வேண்டும். I don't know what he did, but you got to forgive him. உனக்கு என்ன செஞ்சாரு எனக்கு தெரியாது, ஆனா நீ அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன். But she is finding it difficult. ரொம்ப கஷ்டம் மன்னிக்கிறது. I said the pipe is blocked. How can we ask God to send the water? இப்ப இந்த பைப்ல அடப்பு இருக்கு. இப்ப ஆண்டவரே தண்ணீர் அனுப்பணும், எப்படி ஜெபம் பண்றதுன்னு Oh கேக்குறேன். God, send water, send water. ஆண்டவரே தண்ணீரை அனுப்பும். God is sending the water, the block in the pipe. தண்ணி வந்துகிட்டே இருக்கு, ஆனா பைப்ல இங்க அடைச்சிட்டு இருக்கு. I say, you forgive that person. அவரை மன்னித்து விடு. And I prayed. அப்ப ஜெபித்தேன். Yeah, you know, I have prayed for many sick people. நிறைய வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிச்சிருக்கேன். I have seen some people healed immediately. சில பேர் உடனடியாக சுகமாயிருக்கு. And some other people, no matter how much you pray, they don't get healed. சில பேருக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சுகமே ஆகாது. I used to be confused about this. அதை குறித்து நான் குழப்பமடைந்திருக்கேன். I said, Lord, ஆண்டவரே, I am the same person. அதே ஆள் தான் How நான். some people are healed, some people are not healed. ஏன் ஒரு சிலருக்கு ஜெபிக்கும் போது குணமாகுது, ஒரு சிலருக்கு ஜெபிக்கும் போது குணமாகிறது இல்ல? You know what the Lord said to me? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? There are certain things wrong in their lives that you don't know anything about. அவருடைய வாழ்க்கையில சில தவறுகள் இருக்கிறது, அதை குறித்து உனக்கு தெரியாது. You can pray for them. நீங்க அவருக்காக ஜெபிக்கலாம். But I know whether to answer or not. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதா இல்லையான்னு எனக்கு தெரியும். Until they set that matter right, even if the whole world prays for them, they will not be healed. அந்த குறிப்பிட்ட காரியத்தை அவங்க சரி செய்யாட்டி முழு உலகமும் ஜெபம் பண்ணா கூட அவங்களுக்கு சுகமே ஆகாது. God is a God of love. தேவன் அன்பின் தேவன். He fills our heart with love. நம்முடைய இருதயத்தை அன்பினாலே நிரப்புகிறார். Love for people. ஜனங்களை நேசிக்கக்கூடிய நேசம். How is it easy for me to forgive other people? மற்றவர்களை மன்னிப்பது எனக்கு எப்படி எளிதா இருக்கிறது? Because God has forgiven me so much. தேவனை அந்த அளவாய் என்னை மன்னித்திருக்கிறார். Why is it that poor sister could not even forgive her husband? ஏன் அந்த பாவமான அந்த சகோதரி தன்னுடைய புருஷனை மன்னிக்க முடியவில்லை? I'll tell you why. ஏன் என்று நான் சொல்கிறேன். Because she thinks God has forgiven her very little. தன்னை தேவன் இவ்வளவுதான் மன்னித்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள். And if you think God has forgiven you very little, it is very difficult for you to forgive other people. உங்களை தேவன் இவ்வளவுதான் மன்னித்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் மற்றவர்களை மன்னிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். So I'll tell you all to pray, a prayer to pray. ஆகவே இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு ஜெபத்தை செய்யுங்க. Lord, ஆண்டவரே, please open my eyes to see how much you have forgiven me. நீங்க எந்த அளவு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கீங்கன்னு பார்க்கிறதுக்கு ஆண்டவரே என் கண்களை திறந்துறணும். God has forgiven you so much. ஆண்டவர் இவ்வளவு உங்களை மன்னிச்சிருக்கிறார். The devil will allow you to see only this much. ஆனா இவ்வளவுதான் மன்னிச்சிருக்கிறான்னு சொல்லி சாத்தான் உங்களை பார்க்க விடுவான்.
What is the result of that? அதனுடைய விளைவு என்ன? You won't be able to love Jesus wholeheartedly. நீங்கள் முழு இதயமா இயேசுவை நேசிக்க முடியாது. And you won't be able to forgive others also. மற்றவங்களை மன்னிக்க முடியாது. Why? ஏன்? Because Jesus forgave you only so much. இயேசு உங்களை இவ்வளவுதான் மன்னிச்சிருக்கிறார். I've seen a lot of people like that. அப்படி நிறைய பேரை நான் They பார்த்திருக்கேன். have not seen what a sinner they are. அவர்கள் எந்த அளவு பாவி என்பதை அவர் உணராமல் And இருக்கிறார்கள். they don't see how much sin there still is in their life. அவருடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு பாவம் இருக்கிறது என்பதையும் பார்க்காமல் இருக்கிறார்கள். Because God has forgiven me so many sins, தேவன் எவ்வளவு பாவங்கள் இருந்து என்னை மன்னித்திருக்கிறபடினாலே, He is still forgiving me. அவர் இன்னும் என்னை மன்னித்துக் கொண்டே இருக்கிறபடினாலே, I'll tell you something about my life. என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புகிறேன். Every day of my life, I repent. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்புறேன். There is not a single day of my life I don't repent. நான் மனம் திரும்பாத ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில கிடையாது. Because I'm always seeing something in my life which is not Christ-like. என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு ஒத்திராத ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில பாக்குறேன். I preach a message like this. இது போல ஒரு செய்தியை பிரசங்கம் பண்றேன். I'll go to my room and repent. நான் ரூமுக்கு போய் நான் மனம் திரும்புவேன். Say, Lord, show me, was there even one sentence I said which is not godly? ஆண்டவரே, நான் தேவபக்திக்கு ஏதுவாக சொல்லாத ஒரு வார்த்தையாவது நான் சொல்லியிருக்கேன். தேவபக்திக்கு ஏது இல்லாத வார்த்தை. Did I bore people even for 1 minute? ஒரு நிமிஷம் ஜனங்களை போர் அடிச்சு வச்சுட்டேனா? If I bored people for 1 minute, to me that is a sin. நான் ஜனங்களை ஒரு நிமிஷம் போர் அடிக்க வச்சுட்டேன்னா கூட என்னை பொறுத்தவரை அது ஒரு பாவம். I cannot understand how preachers can bore people for half an hour and go and sleep comfortably. அரை மணி நேரம் ஜனங்களை போர் அடிக்க வச்சுட்டு போய் நல்ல சந்தோஷமா தூங்குவாங்க. எப்படி பிரசங்கியா இருக்கலாம் முடிக்கிறது எனக்கு தெரியல. I will not be able to sleep comfortably if I have bored people for half an hour. அரை மணி நேரம் ஜனங்களுக்கு போர் அடிக்கக்கூடிய பிரசங்கத்தை கொடுத்துட்டோம்னா என்னால தூங்கவே முடியாது. Whole night I'll be repenting. முழு இரவு நான் மனம் திரும்பிட்டேன். Why there was no anointing in my life? ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லை? In the early days that used to happen many times. ரொம்ப நாளுக்கு முன்பாக அடிக்கடி இப்படி நடந்திருக்கு. Many times I said, Lord, something is wrong. ஆண்டவரே, ஏதோ ஒன்னு தவறு இருக்கு. There'll be 5 wonderful messages and then one message there was no anointing. 5 நல்ல பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன், ஆனா ஒரு செய்தியில் அபிஷேகம் இருந்திருக்காது. For 24 hours I'll be in misery. 24 மணி நேரம் அப்படியே நான் பரிதாபமா இருந்திருப்பேன். I say, Lord, what happened? ஆண்டவரே, என்ன நடந்தது? Forgive me. Why you are not feeding your people? ஆண்டவரே, ஏன் உடைய ஜனங்களை நீங்க போஷிக்கிறது இல்லை? ஆண்டவரே, சொல்லுங்க. I even prayed like this, Lord, if I am a hindrance, remove me. Put some better man there. ஆண்டவரே, நான் தான் தடையா இருக்கேன், என்ன நீக்கிருங்க ஆண்டவரே. நல்ல ஒரு ஆளா அங்க வச்சிருங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிருக்கேன். Feed your people. ஆனால் உடைய ஜனங்களை போஷிக்க. Don't let me be a hindrance to that. ஆண்டவரே, நான் எப்படி அதற்கு ஒரு தடையா இருக்க முடியும்? I don't want any name for myself. I want your name to be glorified. எனக்கு ஒரு பேர் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மேன்மைப்பட வேண்டும். The Holy Spirit fills your heart with love for people. ஜனங்களை நேசிக்க முடியாத ஒரு நேசத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். And He'll fill your heart with God's word. உங்களுடைய இருதயத்தை தேவ வார்த்தையாலே நிரப்புகிறார். You know that when you are tempted, நீங்க சோதிக்கப்படும் பொழுது immediately one word will come to your mind. உடனடியாக உங்க வார்த்தை உங்க மனதுக்கு வரும். Just like when Jesus was tempted, one word came to his mind. இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது வார்த்தை அவருடைய மனதுக்கு வந்தது. Another temptation, another word came to his mind. இன்னொரு சோதனை வரும்போது இன்னொரு வார்த்தை அவருடைய மனதுக்கு வந்தது. So many times in my life I have found that. என்னுடைய வாழ்க்கையில் அநேக முறை இப்படி பார்த்திருக்கிறேன். This is the life filled with the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. This is not keeping the outside clean and showing other people. இது வெளியே சுத்தமாக்கி கொண்டு ஜனங்களுக்கு காண்பிப்பதல்ல. I'll tell you honestly, most of my time now I don't bother about the outside. இப்பொழுது நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில பெரும் பகுதியிலே நான் வெளிப்புறத்தை பார்த்து கவலைப்படுவதே இல்லை. I finished with being a Pharisee long ago. எவ்வளவு நாட்கள் முன்பதாக பரிசீலனை இருப்பதை நிறுத்திவிட்டேன். When I look at other people also, I don't look at the outside. மற்றவர்களை பார்க்கும்போது கூட வெளிப்பிரகாரமாக பார்ப்பதில்லை. Many years ago I prayed a prayer like this. அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு ஜெபத்தை Nearly 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி I prayed like this. நான் இப்படி ஜெபித்தேன். I said, Lord, ஆண்டவரே, when I look at a sister, நான் ஒரு சகோதரியை பார்க்கும்போது help me not even to see whether she's wearing ornaments or not. அந்த சகோதரி நகை அணிந்திருக்கிறாளா இல்லையா என்பதை கூட நான் பார்க்க கூடாது. Not even to see whether there's any jerry on her saree or silk saree or cotton saree. Not even to see it. அவங்க கட்டி இருக்கிறது பட்டு புடவையா, அந்த பட்டு புடவைல ஜரிகை இருக்கிறதா அல்லது சாதாரண புடவையான்னு கூட நான் பார்க்க கூடாது ஆண்டவரே. And it is amazing வியப்பா இருக்கு that a man like good eyesight with glasses, sometimes I can't see those things. நல்ல பார்வையுடைய மனிதன் தான், நல்ல கண்ணாடி போட்டிருக்கேன், ஆனா ஒரு சகோதரி என்ன புடவை அணிஞ்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. Somebody tells me afterwards, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, Brother Jack, did you see that sister was wearing ornaments? சகோதரர் ஜாக் அவர்களே, இவங்க நகை போட்டுருக்காங்க பாத்தீங்களா? I can honestly say I didn't even see it. நான் நேர்மையா சொல்லியிருக்கேன், நான் பார்க்கலையே பிரதர். Honestly, நேர்மையா நான் சொல்றேன். because God answered my prayer. என்னால் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். Lord, when I look at a sister, please help me not to see the outward appearance at all. ஒரு சகோதரியை பார்க்கும்போது ஆண்டவரே வெளிப்பிரகாரமான தோற்றத்தை நான் பார்க்க வேண்டாம். Because I want to be like God. நான் தேவனை போல இருக்க விரும்புகிறேன். Man looks on the outward appearance, but God looks at the heart. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். You know what is the result?
அவருடைய விளைவு என்ன? My life has become such a fantastically happy, victorious life. என்னுடைய வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமுள்ள வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறி இருக்கிறது. Every day I live in victory. ஒவ்வொரு நாளும் நான் ஜெயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I am never discouraged even a single day of my life. That is the honest truth before God. தேவனுக்கு முன்பாக நான் நேர்மையான சாட்சியை சொல்ல முடியும். ஒரு நாள் கூட நான் சோர்வடைந்ததே கிடையாது. Shall I tell you why? ஏன் சொல்லட்டுமா? Because I stopped judging other people. மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதை நான் நிறுத்திவிட்டேன். I spend my life judging myself. என் வாழ்க்கையை என்னை நியாயந்தீர்ப்பதிலேயே செலவிடுகிறேன். That is enough. அது போதும். I've got enough to do 24 hours judging myself. 24 மணி நேரம் செய்வதற்கு போதுமான வேலை எனக்கு இருக்கிறது. என்னை நான் நியாயந்தீர்ப்பது. God takes care of the other people. தேவன் மற்ற ஜனங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். I have learned to love people now. நான் ஜனங்களை இப்போது நேசிக்க கற்றுக்கொண்டேன். I love God with all my heart. ஏனென்றால் முழு இதயத்தோடு கூட நான் தேவனை நேசிக்கிறேன். My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, let God fill you with His Spirit. தேவன் தம்முடைய ஆவியினாலே உங்களை நிரப்புவார். Flood your heart with fervent love for God. தேவனுக்கென்று இருக்கக்கூடியதான உற்சாகமான அன்பினாலே உங்கள் உள்ளத்தை நிறைவாய் நிறைக்கட்டும். It will just overflow. அது நிரம்பி வழியட்டும். Let me show you one verse in closing. நான் முடிக்கும் முன்பாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு In the காண்பிக்கிறேன். book of Ecclesiastes. பிரசங்கின் புத்தகம். In Ecclesiastes, பிரசங்கின் புத்தகம் we read and chapter 8. 8ஆம் அதிகாரம். This is an amazing verse. ஒரு நல்ல ஒரு வார்த்தை, வியக்கத்தக்க ஒரு வசனம் இருக்கிறது. Verse 1. 1ஆம் வசனம், The last part. கடைசி பகுதி. A man's wisdom illumines him and causes his stern face to beam. மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும் என்று 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கடைசி பகுதி. Has that happened to you? உங்களுக்கு இது நடந்திருக்கிறதா? Wisdom is God's love. ஞானம் என்பது தேவனுடைய அன்பு. When God's love fills your heart, தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தை நிரப்பும் பொழுது a light comes on your face. அந்த முகத்திலே ஒரு வெளிச்சம் வருகிறது. And this serious face அந்த மூர்க்கமாயிருக்கிற சீரியஸான முகம் begins to be gentle சாந்தமாய் மாறுகிறது. and begins to smile at people. ஜனங்களை பார்த்த பொழுது சிரிக்க புன்முறுவல் செய்ய ஆரம்பிக்கிறது. I see many good brothers. நல்ல சகோதரர்களை பார்த்திருக்கிறேன். Face is so stern. முகத்தை பார்த்து சீரியஸா இருப்பாங்க. You're afraid to go near. I'm also afraid to go near them. அவங்க கிட்ட போறதுக்கே பயமா இருக்கும். நானும் அவங்க கிட்ட போறதுக்கு பயப்படுறேன். I can imagine you poor brothers and sisters, you must be really afraid to go near என்னால கற்பனை those செய்ய elder brothers. என்னால கற்பனை செய்ய முடிகிறது. பாவம், நீங்க அவங்க கிட்ட போறதுக்கு ரொம்பவே பயப்படுவீங்க. I'm afraid how much more you'll be afraid. நானே பயந்தேன்னா நீங்க என்னால அதிகமா பயப்படுவீங்க. But how easy it is to go to someone whose face is pleasant and happy. ஆனா ஒருவருடைய முகம் பார்ப்பதற்கே நல்ல சாந்தமா இருக்கு, சிரிப்பான ஒரு Why is சிரிப்பான that person's face so stern? ஏன் நான் அவனுடைய முகம் இப்படி இறுக்கமா இருக்க வேண்டும்? He has no wisdom. அங்கே ஞானம் இல்லை. That is the problem. அதுதான் பிரச்சனை. He doesn't have love. அன்பு இல்லை. He can't forgive. அவர்களை மன்னிக்க முடியாது. We need to learn நாம் to be கற்றுக்கொள்ள வேண்டும். merciful with other people. மற்றவர்கள் இரக்கமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். To love people when they make mistakes. ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். I was not like that in my earlier days. என்னுடைய ஆரம்ப காலங்களில் நான் அப்படி இல்லை, இருக்கவில்லை. In the days when I didn't have much wisdom, my face was stern. ஆரம்ப நாட்களிலே அதிகமான ஞானம் இல்லாத பொழுது நான் முகமானது இறுக்கமா இருந்தது. But those days are gone. Thank God. நாட்கள் எல்லாம் போய்விட்டது. God has filled my heart with His love. தேவன் தம்முடைய அன்பினாலே என் இதயத்தை நிரப்பி இருக்கிறார். I realize that just like I make mistakes, so many people around me make mistakes. நான் தவறு செய்வது போலவே என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க நிறைய தவறு செய்றாங்க. I can forgive them. ஆகவே அவர்களை மன்னிக்க முடியாது. Because God has forgiven me so much. தேவன் அதிகமா என்னை மன்னித்து இருக்கிறார். I know tomorrow also I'll make a mistake. நாளைக்கு நான் தப்பு செய்வேன் எனக்கு தெரியும். I can forgive people who make mistakes today. ஆகவே இன்னைக்கு தப்பு செய்யறவங்களை நான் மன்னிக்க முடியுது. I see their intention may have been good. அவங்களுடைய நோக்கம் நன்றாக இருந்திருக்கும். See, that is what we must always see. இதை நம்ம எப்போதுமே பார்க்கணும். That's what God sees. தேவனும் அதை தான் What பார்க்கிறார். is your intention? நோக்கம் என்ன? See, supposing a small child, supposing you got a 3-year-old child, 3 வயசு குழந்தை இருக்கு. and he wants to greet you for your birthday. உங்க பர்த்டேக்கு அது ஒரு வாழ்த்து அனுப்ப அது He doesn't have any money அந்த குழந்தைக்கு to பணம் buy கிடையாது. anything for you. உங்களுக்கு வெகுமதி வாங்கி கொடுக்க பணம் இல்ல. So from some book he'll tear out on paper ஒரு நோட்ல இருந்து ஒரு பேப்பரை and கிழிச்சு, say, "Dear Daddy, happy birthday." அன்புள்ள அப்பா உங்களுக்கு பிறந்த நாள் And it's வாழ்த்துக்கள். all not in a straight line. அந்த எழுத்து நேர்கோட்டுல இல்ல, The spelling is all wrong, ஸ்பெல்லிங் தப்பான ஸ்பெல்லிங், and the letters are all crooked. எழுத்து கோடலமானமா இருக்கு. And it wakes you up in the morning and say, "Daddy, here." அப்பாவை காலையில எழுப்பி, அப்பா இந்தாங்கப்பா. What will you tell me? What will you do? நீ என்ன செய்வீங்க சொல்லுங்க. Come here. இங்க வாப்பா. See, this is all not in a straight line. அதெல்லாம் கோடு போட்டு எழுத கூடாது, நேராவே இல்லையே அது. Letters are not correct. இங்க எழுதப்பட்ட எழுத்தெல்லாம் சரியில்லை. Will you be an evil father like that? அப்படி ஒரு பொல்லாத தகவலா இருப்பீங்களா?
How will the tears fill your eyes that your child loved you so much? அல்லது என் மகன் இவ்வளவு தூரம் என்னை நேசித்திருக்கானேன்னு சொல்லி உங்களுடைய கண்கள் கண்ணீராலே நிரம்புமா? You know, that is how God is. அப்படித்தான் தேவன் இருக்கிறார். Even when we make mistakes, நாம் தவறு செய்யும் பொழுது, we did not write it in a straight line. நம்ம எழுதும் பொழுது நேர்கோட்டில் எழுதல. The letters are crooked. அங்க இருக்கிற எழுத்து கோணலுமா. Come my son. வா மகனே, Come my daughter. என் மகளே வா என்று அழைத்துக் கொள்கிறார். I know you made mistakes, but you love me so much. நீ தவறு செய்கிற ஆனா என்னை ரொம்ப நேசிக்கிறீங்க. I love you so much too. நானும் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். That is how God holds me when I make mistakes. நான் தவறு செய்யும் பொழுது அப்படிதான் தேவன் என்னை அணைத்துக் கொள்கிறார். When I see a brother make a mistake, ஒரு சகோதரன் தவறு செய்யும் பொழுது, I want to be like that too. நானும் அப்படி இருக்க விரும்புகிறேன். Because God's love has filled my heart. ஏனென்றால் தேவ அன்பு என்னை இருதயத்தை நிரப்பி I இருக்கிறார். want to say to you, my brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரி, உங்களுக்கு we சொல்லுகிறேன், are surrounded by people who make mistakes. தவறு செய்கிற மனிதர்களாலே நாம் சூழப்பட்டிருக்கிறோம். Don't criticize them saying it's not a straight line, the letters are crooked. எழுத்தெல்லாம் மாறி மாறி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல, நேர்கோட்டில் இல்லன்னு சொல்லி குறை சொல்ல வேண்டாம். Forgive them. மன்னிங்க, Love them. அன்பா நேசிங்க. And like that we can lead them to Jesus. அப்படி நாம் இயேசுவண்டை அவர்களை வழிநடத்த முடியும். The friend of sinners. பாவியின் நண்பர். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, be merciful to others. மற்றவர்களுக்கு இரக்கமாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. Help us to judge ourselves. எங்களை நாங்களே நியாயப்படுத்திக் கொள்ள உதவி செய்யும். To let the Holy Spirit deal with the root of selfishness. பரிசுத்த ஆவியானவர் சுயநலத்தின் வேரை இடைவிட ஆண்டவரே நாம் அனுமதிக்கிறோம். To plant a new tree in our hearts. எங்கள் உள்ளத்தில் புதிய மரத்தை நடுவீராக. The tree of the love of God. தேவ அன்பு என்னும் மரத்தை நடுவீராக. That floods our hearts. அது எங்கள் உள்ளத்தை வெள்ளம் போல் நிறைக்கட்டும். Overflows in love to everybody around us. ஆண்டவரே, எங்களை சுற்றி உள்ளவர்கள் மீது காண்பிக்கிற அன்பினாலே அந்த உள்ளம் நிரம்பி வழியட்டும். Fill us with the mighty power of the Holy Spirit. பரிசுத்த வல்லமை ஆவியானவரின் வல்லமையினாலே நிரப்பியறலும். Do it, Lord. ஆண்டவரே செய்யும் ஆண்டவரே. No message will help us. எந்த செய்தி உங்களுக்கு உதவி We செய்யாது. need to be filled with the Holy Spirit. நாங்கள் அபிஷேகத்தாலே நிரப்பப்பட வேண்டும். Answer us, we pray. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.